வணக்கம், மாலை வணக்கம். கிருஷ்ணகிரி என்ற ஊரிலிருந்து என்னுடைய அபிமானி அருமையான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குருவே, தியானம் செய்வதற்கு சரியான சமயம் பிராமி முகூர்த்தம் அல்லது கோதுளை லக்னம் என்று நிறைய பேர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பிராமி முகூர்த்தம் கோதுளை லக்னத்தில் மாத்திரம் ஏன் தியானம் செய்ய வேண்டும்? மற்ற நேரங்களில் தியானம் செய்தால் தவறா? ஏன் மற்ற நேரங்களில் செய்யக்கூடாது? இதற்கு விளக்க உரை தேவை என்று கேட்டிருக்கிறார். நிறைய வீடியோவில் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோதுளை லக்னம் பிராமி முகூர்த்தத்தை பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த சுவாசிக்கிற காத்துல வெறும் ஆக்சிஜன் மாத்திரம் இல்லை. இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிராண சக்தி, பிரபஞ்ச சக்தி நிறைய உடம்புக்குள்ள போனாதான் உடம்புல உள்ள பிளாக்கேஜஸ் எல்லாம் வெளியே கிளியர் ஆகும். உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ், கெட்ட வஸ்துக்கள் எல்லாம் வெளியேற்றப்படும். இந்த பிராமி முகூர்த்தம் அப்படிங்கிறது என்னென்ன கேட்டிங்கன்னா, சூரியன் உதயமாவதற்கு 3 மணி நேரங்கள் முன்னால். அப்படின்னா 3 மணி நேரம் முன்னால்னா 3 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ள. அது உங்கள் ஊரில் எத்தனை டைமில் சூரியன் உதைக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். 3 மணி நேரம் கேப் வச்சுக்கோங்க. 6:30 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா நீங்கள் 3:30 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ளே எப்போ வேணும்னாலும் தியானம் பண்ணலாம். ஏன் அப்படி பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அதை இந்த பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி அப்படின்னு நம்ம பாஷையில் சொல்கிறோம். அது காலங்காத்தால அபரிதமாக பூமியை தொட்டுக்கிட்டு இருக்கும். நீங்கள் பிராணாயாமம், எக்ஸசைஸு, பிராணாயாமம், வாக்கிங்கு இதெல்லாம் செய்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாமையே உங்கள் உடலுக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி நிறையா இறங்கும். அது இல்லாமல் நீங்கள் தியானம் செய்கிற சமயத்தில் நினைவில்லாத ஒரு நிலை, இந்த ஆல்ஃபா நிலைன்னு எப்போ சொல்கிறோம், அந்த ஆல்ஃபா நிலையை தொட்ட உடனே உங்களை அறியாமலேயே இந்த பிரம்மரந்தம் என்ன சொல்கிறோம், இந்த சின்ன குழந்தையில இந்த நெத்திப்புட்டு மத்தியத்தில் பட்டா டப்பு 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 டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கோம். அந்த மத்திய பாகம், இந்த கபாலத்தினுடைய மத்திய பாகத்தை தான் பிரம்மரந்தம் சொல்கிறோம். அந்த பிரம்மரந்தத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி நிறைய இறங்கும், எக்கச்சக்கமாக இறங்கும். உங்களுக்கு தெரியாது. அது நீங்கள் தியானம் பண்ண 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 அந்த பிரபஞ்ச சக்தி உடம்புக்குள்ளே இறங்குறது, அந்த உணர்வு உங்களுக்கு தெரிய வரும். ஏதோ ஒரு புழு நெளிகிற மாதிரி இருக்கும், ஏதோ தலையில் அரிக்கிற மாதிரி இருக்கும். தலையில் 1000 இதழ்கள், சகஸ்ரார சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா 1000 இதழ்கள், அந்த 1000 இதழ்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு இதழும் இந்த பிரபஞ்ச சக்தியை இழுக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறமா அதே மாதிரி தான் இந்த சாயங்காலம் 6:30 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 3:30 மணிலிருந்து 6:30, 3 மணி நேரம் எப்போ வேணும்னாலும் நீங்கள் தியானத்துக்கு வரலாம். அந்த சமயத்தில் தான் இந்த பிரபஞ்ச சக்தி நிறைய நிலத்தை தொட்டுக்கிட்டு இருக்கும். நீங்கள் எப்போ தியானம் பண்ணுறீங்க, பிராணாயாமம் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாமல் உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான பிரபஞ்ச சக்தி உள்ளே போகும். இந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே போக 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 சக்கரங்கள் எல்லாம் பரிமளமாக திரும்ப ஆரம்பிச்சிடும். சக்கரங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி சென்டர்ஸு, அந்த எனர்ஜி சென்டர்ஸு கரெக்டாக இருந்தால் தான் சுரப்பிகள் நல்லா வேலை பண்ணும். ஸோ இந்த பிரபஞ்ச சக்தி நிலைய உள்ளே போச்சுன்னா இந்த எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிடும். உடம்புல இருக்கிற சுரப்பிகள், இருக்கிற அங்கங்கள் எல்லாமே ஒன்னொன்றுமே தனித்தன்மையாக தானாகவே நல்லா வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். எனர்ஜி எப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்குது, சுறுசுறுப்பு வந்துடும். எப்போ சுறுசுறுப்பு வருது, உங்களுடைய வேலை திறன் அதிகப்படுத்தப்படும். மெமரி, கான்சன்ட்ரேஷன் எக்கச்சக்கமாக அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பிராமி முகூர்த்தம் கோதுளை லக்னத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்கிறதுனால நீங்கள் செய்கிறது நல்லது. சில பேர் விடிய காத்தால 6 மணி 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு, நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன், அங்கே காத்தால இல்லை, ராத்திரி இல்லை, எப்போ வர்றாங்க, எப்போ போகிறாங்க, எப்போ படுக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஊர், மெக்கானிக்கல் ஊர். அந்த மாதிரி ஊர்லலாம் எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில பேர் ஷிஃப்டில் இருப்பாங்க. உங்களுக்கு எப்போ கிடைக்கிது டைமு, தெலுங்கில் ஒரு பழமொழி, ஊருக்கே உண்டேதானிக்கு ஊகலாடது மேலு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சும்மா இருக்கிறத விட ஏதாவது டைமில் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த டைமில் தியானம் பண்ணுறது நல்லது. என்னென்னா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பிரபஞ்ச சக்தி கம்மி இருக்கிறதுனால செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர, நீங்கள் தியானம் பண்ணுறதுனால எந்த தவறு நடக்காது. அதனால் காத்தால இந்த பிராமி முகூர்த்தம் மற்ற கோதுளை லக்னம் 2 ஈவினிங் டைமு, இது 2 சமயத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா கூட
உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குது அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இந்த பழக்கத்தை தவற விடக்கூடாது. தினமும் 2 வேளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தானாகவே இந்த உணர்வுகள், ஆன்மீக உணர்வுகள் உங்களுக்கு நிறைய தெரிய வரும். நன்றி, வணக்கம்.